சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த மாதிரி பேஸ்கெட் எல்லா வீட்லேயும் வாங்கியிருப்பாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது கரெக்ட் தானே? டைட்டில்லையே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பேஸ்கெட் இருந்தால் ஸ்கூலுக்கு டக்குன்னு ரெடி ஆயிடலான்னு. அது எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஒரு பேஸ்கெட் இருந்தால் போதும், நம்ம ஸ்கூலுக்கு டக்குன்னு ரெடி ஆயிடலாம். என்னன்னு பார்க்குறீங்களா? இந்த பேஸ்கெட்குள்ள நான் என்னோட யூனிஃபார்ம்ஸ், இன்னர்ஸ், அப்புறம் இந்த பாக்ஸ்லயே கர்ச்சீஃப் வச்சிருக்கேன். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த பேஸ்கெட் இப்படிதான் மெஸ்ஸியா இருந்தது. எவ்வளவுதான் அடுக்கி வச்சாலும் இந்த பேஸ்கெட் இப்படி ஆயிடுது. ஸோ ஸ்கூலுக்கு போகும்போது மார்னிங் டைம் இப்படி இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும். வாங்க இதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாமா? இந்த மாதிரி பழைய கேலண்டர் அட்டை எல்லா வீட்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அதை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் பேஸ்கெட்டை முதல்ல மெஷர் பண்ணிவிட்டு இந்த அட்டை அதுக்கு ஃபிக்ஸ் ஆகுதான்னு பாருங்கள். உங்கள் பேரண்ட்ஸ் ஹெல்ப் மூலமாக இந்த அட்டையை கட் பண்ணிக்கோங்க. இந்த அட்டையை நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ண இன்னொரு பீஸை நான் சப்டிவைடர் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்க, நம்மளுக்கு 3 பார்ட்டிஷன்ஸ் கிடச்சிருச்சு. வாங்க இப்போ நம்ம இந்த அட்டையை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றிடலாமா? இப்போ இந்த அட்டையை பழைய கிஃப்ட் ரேப்பர்ஸ் வச்சு நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு பாருங்க. இப்படியே விட்டா இந்த அட்டை நகரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கயிறை வச்சு நம்ம இந்த அட்டையை நகராமல் கட்டிக்கலாம். இந்த பேஸ்கெட்டில் ஹோல்ஸ் வச்சுருக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே வசதியாக போயிடுச்சு. அதுவும் கயிறு கட்ட ஈஸியாக இருக்கு. இந்த ஐடியா நான் எங்கள் தாத்தா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன்.
ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ டென்ஷன் இல்லாம நம்ம ஈஸியா ஸ்கூலுக்கு கிளம்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.